சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொந்த பந்தம் ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு. ஆனால் எதுவுமே இவனுக்கு தலை இது நாங்கள் கல்யாணம் பண்ண முடியாமல் போச்சு. எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் கத்தெல்லாம் அடிச்சு கொடுத்து போட்டு நாளைக்கு கல்யாணம் வேண்டாம் சொன்னா ஆளுங்க என்ன நினைச்சு சொல்லிவிடு நான் தான் சொன்னேன். அப்ப அந்த புரோக்கர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த புரோக்கர் இவருக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியாது. இப்ப நம்ம அந்த புரோக்கர் இவரே எப்படி தெரியும்? என்ன தெரியும்? என்ன வீட்டுல எல்லாரையும் தெரியும். அவருக்கு தெரியாத நீ சொல்ற புரோக்கர் அவருக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனை நம்பர்ல இருந்து இந்த கால் வருது? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிறா, அவங்க அப்பா உட்காந்துருக்கிறாப்புல. இதெல்லாம் சொல்றாங்க. இது யார் சொல்றாங்க? நாங்க போன் நம்பர் இவனு கேட்டா யாருக்கு கொடுக்கல. யாருக்குமே போன் நம்பர் கொடுக்கல. நானே என் வாழ்க்கையில எப்படி மேடம் தலையில் மண்ண மாதிரி போட்டுக்குவேன். சொல்லுங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரேன் மேடம். எனக்கு வந்து இப்போ 36 வயசு ஆச்சுங்க. இதுக்கு முதல்ல வந்து ஒரு 4-5 வருஷமாவே வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் சொந்தமா வந்து இது டாடா ஏசி வண்டி வச்சு கம்பெனிகளுக்கு ஓட்டிட்டு இருக்கேன் வாடகைக்கு. கூட பிறந்தவங்க யாரெல்லாம்? கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தர் இருக்காப்லைங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10-20 பொண்ணுக்கு மேலே பார்த்துருப்பேன். அப்போல்லாம் வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது டிரைவரு படிக்கலை, ஒன்றும் எஜுகேஷன் படிக்கலை அப்படின்னு நின்று போயிடும். அதை மீறி எதாவது ஆச்சுன்னா சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் வந்து யார் சொல்கிறாங்கன்னு தெரியாது, யாராவது ஒருத்தர் பையன் சரியில்லை கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அது எப்படி டிரைவர் படிக்கலன்னு நிறுத்துவாங்க? டிரைவர் எல்லாம் கல்யாணம் பண்ணறது இல்லையா? அதுதான் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல, இன்னும் டிரைவர் சரியில்லை அப்படின்னு நிறுத்திடுவாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து ரொம்ப சிவியராக பார்த்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மைசூரில் போய் ஒரு பொண்ணு பார்த்தேன். பொண்ணு பார்த்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது நிச்சயதார்த்தம் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போகும்போது யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி என்னை ஃபோன் பண்ணி என்னை பற்றி வந்து தப்பாக சொல்லிடுறது. இந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி போய் என்னை பற்றி இல்லாத. அது அந்த நம்பர் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? அது அந்த மேடம் லேடிஸா ஜென்ஸா? ஜென்ஸு லேடிஸும் மாற்றி பேசுகிறாங்க. ஒரே நம்பரில் லேடிஸும் பேசுகிறாங்க, ஜென்ஸும் பேசுகிறாங்க. அது ரெக்கார்டெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய மொபைலில் இருக்கிற நம்பர்லாம் எடுத்து என் ஃப்ரெண்டுகள் அது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்டுகளுக்கு என் கம்பெனிக்கு வேலைக்கு போகிற ஒர்க் ஷாப்பில் வண்டி ஓட்டுறனால அந்த ஒர்க் ஷாப் ஓனர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பையன் அவன் சரியில்லை, ஏற்கனவே தங்கச்சிக்கு எடுத்துட்டான் அப்படின்னு ஒருத்தர் பேசுறது. இன்னொருத்தோட பேசும்போது வந்து ஒரு லேடி பேசுறது, இந்த மாதிரி வந்து என்னை லவ் பண்ணிட்டு இருந்து கெடுத்துட்டா 3 மாதம் குழந்தைங்கிறது. அப்புறம் இன்னொரு டைம் இன்னொருத்தர் பேசும்போது 6 மாதம் குழந்தைங்கிறது, அப்புறம் 2 வருஷம் குழந்தைங்கிறது. இப்படியே வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ நிறைய கல்யாணம் அதனால திருமணம் 2 இப்போ நிச்சயதார்த்தமாகி வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வச்சு. இப்போ ரீசெண்டாக இப்போ 3வது வந்து நான் கேரளா புரோக்கர் மூலியமாக தான் ஒரு மீடியேட்டர், அவங்க சொந்தக்காரங்க தான், மீடியேட்டர் மூலியமாக தான் போய் பார்த்தது. அது பார்த்தப்போ அவங்க வந்து அவங்களுக்கு இதே மாதிரி தான் தப்பான தகவல் எல்லாமே. நாங்களாம் இப்போ 2 டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். 3வது வந்து பட்டு புடவையெல்லாம் எடுத்து தாலியெல்லாம் எடுத்து அடுத்த வர்ற வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி மேரேஜ், 9ஆம் தேதி நைட்டு
9ஆம் தேதி 8ஆம் தேதி நைட்டு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. நம்ம பொண்ணுக்கே ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என்ன நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், என்னை ஏமாற்றிட்டான், எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அவனை நீ கல்யாணம் பண்ணாத அப்படின்னு ஒரு லேடிஸ் பேசுறது. அப்புறம் ஒரு ஜென்ஸ் பேசுறது, அவங்க அண்ணன் நான் என் தங்கச்சி வந்து ஏமாற்றிக்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு. நான் எல்லா ஸ்டேஷனுக்கு வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு பெருநாயம்பலத்தில் 2-3 டைம் கொண்டு கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேலிக்கட்டில் போய் பார்த்து பண்ண ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேஸ் கொடுத்துட்டு தான் போய் கல்யாணமே பண்ணேன். எல்லா நம்பர் இருக்குது மேடம். எல்லா நம்பர் வந்து ஸ்டேஷனே கம்மியாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டைமும் கூப்பிடும்போது வேறு நம்பர் புது நம்பர் ஒரு நம்பரில் கூப்பிட்றது இல்லை. ஒவ்வொரு டைம் கூப்பிடும்போது புது நம்பர்லேருந்தே கூப்பிட்றாங்க. இப்போ நான் கல்யாணம் தமிழ்நாட்டிலேருந்து தான் கால் போயிருக்கு. ஆமாம், எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் கால் போயிருக்கு. இப்போ எனக்கு ரீசெண்டாக கல்யாணம் நடந்ததே வந்து அந்த பொண்ணோட தைரியத்தினால்தான். நான் அந்த பொண்ணு இப்படி மாற்றி பேசும்போது கொஞ்சம் அந்த பொண்ணு உஷாராயிடுச்சு. சரி, எது நடந்தாலும் நீ அடுத்தது நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நடக்கும்போது நடந்தது எந்த பிரச்சனை வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்லேயே வேண்டாம்னாங்க. அப்பா அம்மாவே வந்து அவங்க அண்ணன் தங்கச்சி அக்கா இருக்குது, அவங்க வேண்டாம், இந்த மாதிரி ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு டைம் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நைட்டு வெடிய மேடம் நிறுத்துறதே இல்லை, இதே வேலையை செய்கிறாங்க போல் இருக்கு. ஆனால் யார் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அவங்க நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. போலீஸ்ட்ட சொல்லும்போது அவங்க கண்டுபிடிச்சு தரலையா? இல்லைங்க மேடம், இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. 2 டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் சிஎஸ்எஸ் காப்பியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த நம்பர்லேருந்து எனக்கு டார்ச்சர் ஒரு டைம் போய் கேட்க போனால், சார் எனக்கு கொலை கேஸ் பண்ணதே ஒன்றும் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது, இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம், நீங்கள் திறமை இருந்தால் போய் பண்ணிட்டு வாங்க, மேரேஜ் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா இப்படியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு மேடம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பொண்ணோட தைரியத்தினால்தான், அந்த பொண்ணு கான்ஃபிடென்ட்டாக பேசுறாங்கன்னா நமக்கு இந்த மேரேஜே நடந்திருக்காது. இப்போ சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா தான். இப்போ இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு, வெவ்வேறு நம்பர்லேருந்து. நீ கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருந்துருவேன் பார்க்குறேன், நீ வந்தேன்னா வெட்டிட்டு குத்திடுவேன். எனக்கு வர்றதில்லை, எங்கள் அப்பா அம்மாக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்கிறது, அவன் கல்யாணம் பண்ணிட்டா, என் தங்கச்சி லவ் பண்ணிட்டு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், இப்போ கேரளாவில் இருக்கிற அவன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா வெட்டிடுவேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுது? எல்லாமே A to Z தெரியுங்க மேடம். நான் இப்படி சொல்ல தெரியும். அவங்களுக்கு அதே மாதிரி தான், சொந்த பந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலராக பார்த்தா, ஒரு எண்ணி பார்த்தா, ஒரு அந்த மொபைல் நம்பர் நான் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறதுல ஒரு 10 பேர் போயிருக்காது, மற்றபடி எல்லாத்துக்கும் போயிருக்கு. அதான் தெரியலைங்க, அதுதான் கண்டுபிடிக்கும் மேடம். டோட்டல் வேலை செய்யறது, தோட்டத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், மாட்டு இல்லை டோட்டல் நான் மம்புட்டி வேலை செய்யறது, டயர் போட்டுக்கிறது, எல்லாமே கட்டிட்டு வேலை செய்யறது, மாடு மேய்க்கிறது, எல்லாமே. மாடு வச்சுக்கிறாங்க, தோட்டம் எப்படி 2 வண்டி வச்சுக்கிறாங்க, எல்லாமே சொல்றாங்க. எல்லாம் கிளீனா போனோம். எங்களுக்கு மிரட்டுறாங்க. 4 வருஷமா நாங்க பொண்ணுக்குன்னு போகும்போது இப்படியே டார்ச்சர் எங்களுக்கு. என்னெல்லாம் பேசுவாங்க? உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? இப்பதான் பேசிக்கிறாங்க எங்கிட்ட, முன்னெல்லாம் அவங்ககிட்ட தான் பேசியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க? பையன் இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு உட்பட்டு வந்துட்டா, குழந்தை இருக்குது, வந்து ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நான் சரி கூப்பிட்டு வா, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத நான் வந்து கல்யாணம் நேரடியா நமக்கு வச்சுக்கிறோம். போன்லயே ஏன் பேசுற, நீ நேரடியா வா, நாங்க எதுக்கு பொண்ணு கலையிறா, நாங்க வச்சுக்கிறோம். நானும் கேட்பேன், நான் உன்னே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் எதுக்கு வந்து தேவையில்ல 3 ரூபா போய் நான் எதுக்கு வந்து செலவு பண்ணி நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை ஏமாத்திட்டேன்ல, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாச்சு, அப்படியும் வர்றதில்லை. போன்லயே தான் எல்லாம் மிரட்டுறதே, போன்லயே தான். உனக்கு கல்யாணம் நடக்கூடாது, நான் வர மாட்டேன், ஆனா உனக்கு கல்யாணம் நடக்கூடாது. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷம் தான், அதுக்கு முன்னால பையனுக்கு தான் வந்துட்டு. எத்தனை பொண்ணு பார்த்திருப்பீங்க அவருக்கு? அது ஒரு கணக்கே இல்லைங்க. மைசூர் ஏரியாவில இருந்து இந்த நம்ம வட்டாரம், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம் எல்லாமே இந்த கால்னால நின்னு போகுதுங்க. இந்த ஒரு நிச்சயதார்த்தம் வந்து நின்னது 2 பொண்ணுங்க. இப்ப இது வந்து அது என்ன நடக்கும்? நீங்க பொண்ணு பார்த்துட்டு வரீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போகும்போது பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாப்பிள்ளை பையனை நீங்க கட்டாதீங்க, அவனுக்கு குழந்தை இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பையன் நடந்துட்டு. அந்த பொண்ணோட நம்பர் எப்படி கிடைக்கும்? அப்ப உங்க வீட்டுக்குள்ளேயே யாரோ தான் செய்றாங்க. நம்ம இந்த ஒரு வீட்டுக்குள்ள யாரும் இல்லைங்க, குழந்தைனா சம்சாரம் ஒருத்தி தான் இருக்கிறாப்லங்க, பக்கத்தாடி. ஆனா அவளை கேட்டா நான் நீங்க பொண்ணு பார்க்க போறது, பொண்ணோட வீட்டுல நம்பர் எல்லாம் எப்படி தெரியும்? அதுதான் தெரியலீங்க, பையன் தான் கொடுப்பா அப்படின்னு எல்லாரும் வெளியே சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா அந்த பொண்ணு இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் மேடம்,
அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணும் அக்காவும் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் ஒரு புரோக்கர் வச்சுருக்காங்க. அவர் பேர் துரைங்களாமா. அவரை ஃபஸ்ட்டு அவரை தான் போய் மீட் பண்ணி அந்த அலைன்ஸ் பார்க்குறக்கு மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ வந்து அவர் அவங்க சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். நான் டைரெக்டாக அந்த ஆளையும் பார்த்ததில்ல, இது பண்ணதில்லை. அந்த ஆளுகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 செல்லு வச்சுருக்காப்பிலிங்களாமா. சிம்மு அப்படித்தான் நிறைய டஜனங்களும் சிம்மு வச்சுருக்காப்பிலிங்களாமா. டக்குன்னு அவங்க போய் பேசுகிற ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் ஒரு 5-6 சிம்மு, ஒரு 10 சிம்மு 5-6 சிம்மு எடுத்துட்டு மாற்றி பேசு, வாய்ஸ் மாற்றி பேசுகிறாரு. லேடிஸ் வாய்ஸில் அவரே தானாக அப்படியே பேசுகிறாப்பிலிங்களாமா. அப்போ தான் அந்த பொண்ணு சுதாங்கிற பேரில் நான் பேசும்போது கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த புரோக்கர் உங்களுக்கு தெரியுமா? அந்த புரோக்கர் நான் பார்த்தது எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்கு உங்க கல்யாணத்தை அவர் நிறுத்தணும்? அதுவும் தெரியும். ஏன்னா அப்படியா? இப்போ அவங்க என்னங்கிறாங்கன்னா, இப்போ பண்றது பூரா இந்த ஆளு தான், இந்த ஆளு மேல எங்களுக்கு டவுட்டா இருக்குது எப்படிங்க அப்படின்னு சொல்லி அந்த நீங்க எந்த பொண்ணை பாக்குறீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு எங்களுக்கு touch இல்லை. நாங்க பார்த்ததே இல்லை அவரை. மர்மமாவே இருக்குது எனக்கு. போறது 4 பேர் எப்படி ஆனா தெரியும்? நாங்க எங்க போறது வர்றது, காரு எல்லாமே சொல்றாங்க. போறது எல்லாமே எங்களுக்கு போன்லயே டார்ச்சல். உங்க தெரிஞ்சவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரோ தான் பண்றாங்க. 2 பசங்க, நாங்க 2 பேர் தான் எங்க வீட்டுல. தம்பி சம்சார புள்ள ஒரு புள்ள ஒரு பையன் நாம படிச்சுட்டு ஒன்னா இருக்காங்க. தான் இருக்கிறோம், ஒரே குடும்பமா தான் இருக்கிறோம். அப்புறம் அதுக்கு அந்தால அவங்க தனியா இருக்கிறாங்க, நாங்க தனியா இருக்கிறோம். தனித்தனியா அப்படியே கொஞ்சம் தோட்டம். எல்லாம் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தான் வந்து பேசுறாங்க, பிடிக்கிறாங்க. எங்க எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியுமான்னு நாங்க இதுதான் யார் வந்து இப்போ சொல்றாங்கன்னு தெரியும். கல்யாணம் வந்து எப்படியே நடந்துருச்சு. சரி, இதுக்கப்புறமா வந்து டார்ச்சர் இல்லாம இருக்குமேன்னு பார்த்தா நிம்மதியா வாழ விட மாட்டேன். இப்போ நிம்மதியா நேத்தும் கூட வாழ போனுங்க நிம்மதியா வாழ எங்களுக்கு விட 2 மாட்டேன்ல. பேர்த்துக்கு கேரளாவில இருந்து வந்து ஸ்டெயின் இறங்குனாவே 2 பேர்த்து வெட்டிடுவேன்னு எங்க 2 பேர்த்துக்கிட்ட அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. அதாவது கெட்ட வார்த்தையில் திட்டியெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. கேரளால இருந்து எப்போ வந்தீங்க? கேரளாவில இருந்து இப்போ நேற்று முந்தானேத்து வந்தாங்க. போன மேரேஜ் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி முடிஞ்சது. 2 நாள் அங்கிருந்து மறுபடியும் 2 நாள் அங்க இருந்துட்டு மறுபடியும் இங்க வந்து இங்க 2 நாள் இருந்து மறுபடியும் இங்கே போயிட்டாங்க. இப்போ இந்த இங்கிருந்து கூப்பிட்டாங்க. ஏற்கனவே உள்ள வந்துட்டு தைரியத்துல போயிருந்தேன் இந்த முதல்ல. கல்யாணமே இந்த நடந்தது. புள்ள கேரளா ஏன்னா புள்ள இது தைரியத்துல நடக்காது. பண்ணுங்க. நீங்க தைரியமா வாங்க, இது லோக்கல்ல உங்களுக்கு டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமா பேசுனால அப்படியே கேரளாவில் அந்த புள்ள கேரளா ஸ்டேஷன் கேட்டுட்டு அங்க எங்களுக்கு லோக்கல் ஸ்டேஷன் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு கேரளாவில். நானும் நாங்களும் மேரேஜ் complaint முடிஞ்சு பண்ணி மறுநாள் அங்கே ஒண்ணும் லோக்கல் கண்டுபிடிக்க ஸ்டேஷன் கேரளா முடியல. போயிருந்தேன். அங்க போய் பொண்ணு என்ன ஸ்டேஷன் பண்றா? வேலைக்கு போறாளா? அங்க வந்து வேலைக்கெல்லாம் அவங்க போகல. டெய்லரிங் வேலை ஏதோ கார்மெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு சும்மா அந்த எம்ப்ராய்டிங் லைட்டு அந்த சின்ன சின்ன ஒர்க் பார்த்துட்டு அதனால டேட் குறிச்ச டேட் கல்யாணம் நிறுத்த வேண்டாம், நீங்க வாங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு நான் கட்டிக்கிறேன், எனக்கு நம்பிக்கை அவங்க இருக்குது. வீட்லயும் வந்து அங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே தங்கச்சி, அவங்க வேண்டாம்னு தான் அக்காங்க எல்லாம் சொன்னாங்க. வேண்டாம்னு தான் சொன்னாங்களாம். நாங்களும் சரி இந்த பொண்ணு தான் இதெல்லாம் வந்து உங்க மேல தெரிஞ்சுட்டு எனக்கு நம்பிக்கை பண்ணிக்கலாம் இருக்கு. அப்படின்னு தான் நாங்களும் நிறுத்துற மாதிரி இருந்தது. புள்ளதான் நான் தைரியமா எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பிக்கை இருக்குது, நீங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு வாங்க, நான் தைரியமா கல்யாணம் புரோக்கர் கிட்ட பண்ணிக்கிறேன். சொல்லுச்சு. புரோக்கர் அந்த சொல்லி broker- புரோக்கர் அம்மா எங்களையும் கூப்பிட்டு போச்சு. புள்ள இந்த மாதிரி நல்லா தெளிவா பேசுது, வாங்க நீங்க போய் போய் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிட்டு வாங்க. அப்புறம் அந்த ஆனா பொண்ணு அங்க கொடுத்த எல்லாம் ஒண்ணும் தைரியத்தில் தான் பிரச்சனை நாங்களே போனோம். கேரளாவுக்கு போனோம். இன்னும் தைரியத்துல போய் கேரளாவில் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நைட்டு அப்பமா 12 மணிக்கு கூப்பிட்டு உங்க தோட்டத்து பக்கத்தால தான் நிக்கிறேன் குழந்தை எடுத்துட்டு. குழந்தை எடுத்துட்டு 15 பேர் நிக்கிறா. நாங்க 15 பேக் night அடிச்சு 12 எல்லாம் மணிக்கு. பார்த்தோம். எந்த சுடிதார் இதே மஞ்சள் கலர் சுடிதார்னு கல்யாணத்துக்கு ஒரு 2 daysக்கு முன்னாடி அப்ப நாங்க நாங்க பேட்டரி சரி, போட்டு அந்நேரத்துக்கு night பூரா தோட்டம் அந்த பள்ளம் பள்ளமெல்லாம் நம்ம அக்ரி ஏரியா தோட்டம் ஏரியா. அக்ரி ஏரியா. நிஜமா யாராவது வந்து அந்த மாதிரி நிக்கிறாங்களா என்னமோ சொல்லிட்டு நானும் அப்போ நைட்டு பேட்டரியில போட்டு அந்த பள்ளமெல்லாம் தொலாவி பார்த்தேன். தோட்டம் அந்த மாதிரி சுத்தி எதுவும் கரும்பு, அதுக்கு மின்வேலி போட்டுக்கிறா. உள்ள புது முடியாது. பழத்துல நிக்கிறா. பூரா மின் குழந்தை எடுத்துட்டு வந்து பழத்துல நிக்கிறா. நாங்க ஒரு 5 பேர் நிக்கிறா. நீ தைரியமா நாம Friends எல்லாம் விட்டுட்டு வெளியே வா வெளிவா அப்படிங்கிறது. சரி, நான் போய் நிஜமா battery ஏதோ வந்திருக்காங்களே பார்த்தா என்னமோ ஒருத்தர் அப்படின்னு சரி, வா, சொல்லிட்டு நான் நானும் நம்பிட்டு வச்சுக்கிறேன். அந்நேரத்துக்கு நைட் 12 மணிக்கு எழுந்திரிச்சு வர்றது, வந்து சுத்தி பாக்குறது. ஆனா ஒருத்தர் இருக்கிறது இருக்கிறது இல்ல. இதே மாதிரி ஒரு நாளே ஃபுல்லா தொலைவணும். திடீர்னு பார்த்தா சின்னிபாளையம் போயிட்டான். லாஸ்ட் வந்து சின்னியம்பாளையம் சின்னியம்பாளையம். இருக்கிறேன் நாங்க. சின்னியம்பாளையம் பூரா தேடியாச்சு. அங்கேயும் ஆனா, போய் அந்த வீதி broker அம்மா address. இருக்கிற ஏரியா அந்த ஏரியா தான். ஏன் இப்படி சுத்திட்டு இருக்க? கேட்க வேண்டியது. நான் அதுதான் சொல்றேன். அதான் கேட்டோமே. நேரடியா வா. நீ நேரடியா வா. நேரடியா இப்படியே வந்தா எங்களை அவனை எங்க வீட்டுக்காரர் ஏமாத்திட்டேன்ல. தற்கொலை பண்ணிடுவாரு. எனக்கு வேணும். வேணும். எனக்கு அப்படியா? இல்லாத சரி, உனக்கு நீங்க என்ன? வாங்கடா. நீங்க பெத்தவங்களுக்கு வாங்க, இல்லாத நாங்க உனக்கு வச்சுக்கிறேன். என்ன? பையன் வேண்டாம்னாலும் கூட நான் வச்சுக்கிறேன், வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்து நானும் அதை நான் சொல்றேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன்ல, நான் உன்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டேன்ல, நீ வா. உங்க பேருமா? அவர்தான். மலையாளம் கொஞ்சம் தமிழ் தமிழ் அரைகுறையா பேசுவாங்க, தவறு. அதெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனா அந்த பொண்ணோட தைரியத்தில் மேரேஜே மேரேஜ் பண்ணணும். உங்களுக்கு ஃபோன் வந்ததாமா? எனக்கு கல்யாணத்துக்கு தலைநாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. இந்த மாதிரி தன்ராஜுக்கு ஒரு குழந்தை இருக்கு, 5 பொண்டாட்டி இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இவன் தன்ராஜ் ஒரு கொலை பண்ணிட்டு இருக்கு. அது பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கொல்லம் கடந்தது அப்படியெல்லாம் சொல்லி ஃபோன் கால் வந்தது. அப்போ நானும் அதுவும்
முதல் தடவை கல்யாணத்தை 2 நாளைக்கு முன்னாடி தான். அப்போ எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. പിന്നെ തലേനാളിക്ക് വന്നപ്പോ എനിക്ക് ഒരു സംശയമായത്, ഇത് ഡൗട്ടായിരുന്നത്, ഇത് ബ്ലാക്ക് മെയിൽ താനേ എന്നൊരു സന്ദേഹം. ആനാലും இந்த சவுண்ட் மாற்றி இப்படி கப்சிஸ் வச்சு வாய்ஸ் மாற்றி பேசிட்டே இருக்கும்போ லேடிஸ் ஆனோ ஜென்ஸ் ஆனோ? ஜென்ஸ், பின்ன லேடிஸ். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. சுதான்னு சொல்லிவிட்டு ஒரு பொம்பளை. இதே பேர் தான் வந்து அந்த ஏ டு மாதிரி Z ஆகி எல்லாத்துக்கிட்டையும் பேசுறது. ஆனா 2-3 லேடிஸ் மாத்தி மாத்தி ஒரே பேர் தான் யூஸ் பண்றது. ஆனா வாய்ஸ் வேற வேற. ஊரு அதே மாதிரி மாத்தி 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 சொல்றாங்க. மாத்தி பொள்ளாச்சி. ஒரு தடவை பொள்ளாச்சி. உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க தலைநாளைக்கு கூப்பிட்டு? இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காத, உங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், 5 பண்டாட்டி இருக்கு, தண்ணி அடிச்சு போட்டு ஒரு ஆளோ டாக்ஸியில படுத்துட்டு இருக்கு ஒரு பொம்பளை கூட, அப்படியெல்லாம் சொல்லி. அப்ப எனக்கு முதல் தடவை கல்யாணத்தோட தலைநாளைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது. பின்ன இதுவும் வந்துட்டே இருக்குது. கல்யாணத்தை அன்னைக்கு காலையில வந்துட்டு இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே தொடங்குச்சு. அப்ப எனக்கு தெரியுது வாய்ஸ் திடீர்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இது கப்சிஸ் வச்சு பேசினப்போ இது பிளாக்மெயில் தான் எனக்கு புரிஞ்சு போச்சு. பின்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு தயாராகி ஓகே சொல்லிச்சு கல்யாணத்துக்கு. அக்கா அம்மா அப்பா சொல்லிச்சு வேண்டாம், அந்த ஆளுக்கு 5 பொண்டாட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, ஒரு மாசம் குழந்தை இருக்கு, பின்னாடி சொல்லிச்சு கை குழந்தை, பின்னாடி சொல்லிச்சு 6 மாசம் குழந்தை இருக்கு. அப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன். எது நான் நம்பிக்கும்? எனக்கு ஒண்ணுமே நம்பல. நான் என்னோட தைரியத்துக்கு கல்யாணம் நான் தான் சொன்னேன். ஓகே, நம்பிக்கை இருக்கு. அக்கா அண்ணன் சொல்லிச்சு வேண்டாம், அந்த கல்யாணம் நடக்க வேண்டாம், இந்த போன் கால் வந்துட்டே இருக்குது, என்னோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அம்மா, நீ இதுக்கு சம்மதிக்காத, அந்த ஆளு திடுடன் அப்படியெல்லாம் சொல்லி போட்டு ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கு. 2-3 ரெக்கார்டிங் இருக்கு போன்ல. ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்கு. எத்தனை கால்ஸ் ரெக்கார்ட்? 3 ரெக்கார்டிங் இருக்கு. 4 ஒரு பின்னாடி வந்துட்டே இருக்குது கோல். அப்ப இந்த நேற்றுக்கு சொன்னது பின்ன மீண்டும் சொல்லிட்டே இருக்குது, ரிப்பீட் ஆகி. அப்பதான் ரெக்கார்ட் 3 பண்ணி வச்சிருக்குது போன்ல. என்னோட ஒரு தைரியத்துக்கு மட்டும் நான் தான் சொன்னேன் கல்யாணத்துக்கு ஓகே, குழந்தை பொண்டாட்டி இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறான்னு இந்த புள்ள சொல்றது தெரியாது. ஏன் அழுகுற? அதனால இந்த புள்ள சொன்னதான் மேடம் நாங்க தலை விட்டோம். சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு அதே சொல்லும்போது நாங்கள் நேராக போய் கட்டிட்டு வந்துடலான்னு புறாக்கில் நானும் எங்கள் வீட்டுக்காரி பையன் பக்கத்தில் எங்கள் தோட்டத்தில் 2 பேர் கூப்பிட்டு போனோங்க. அக்காவிகள் யாரையுமே நாங்கள் கூப்பிடல. என்ன நான் இவனுக்கு நல்ல முறை பண்ணணுன்ட்டு இருந்துங்க. எனக்கு பூமி இருக்குது, 2 டெம்போ ஓட்டிகிட்டு இருக்கிறேன், சொந்த பந்த ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு. எதுவுமே இவனுக்கு தலை இது நாங்கள் கல்யாணம் பண்ண முடியும் போச்சு. எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் கத்தெல்லாம் அடிச்சு கொடுத்து போட்டு தலைநாளைக்கு கல்யாணம் வேண்டாம் சொன்னா ஆளுங்க என்ன நினைக்க சொல்லிவிட்டு நான் தான் சொன்னேன். என்னாலும் நான் സമ്മതിച്ചിട്ടില്ല. അവരെ വിളിച്ച് സംസാരിച്ചോ? ഇങ്ങനെ കോള് വരുന്നുണ്ട് വിളിച്ചു പറഞ്ഞു. അപ്പൊ എന്ത് പറഞ്ഞു? അല്ല ഞാൻ അങ്ങനെ ചെയ്തിട്ടില്ല, ഇങ്ങനെ എന്റെ കയ്യിൽ തെറ്റൊന്നും ഇല്ല എന്നാണ്. പുള്ളിയുടെ അടുത്ത് നിശ്ചയം കഴിഞ്ഞിട്ട് സംസാരിക്കാറുണ്ടോ? നിശ്ചയം ഒരാഴ്ചന്റെ ഉള്ളിൽ, കഴിഞ്ഞ ഞായറാഴ്ച നിശ്ചയം കഴിഞ്ഞു, കഴിഞ്ഞ വെള്ളിയാഴ്ച കല്യാണം കഴിഞ്ഞു. അങ്ങനെ ഒരാഴ്ചന്റെ ഉള്ളിൽ കല്യാണം നിശ്ചയമൊക്കെ പെട്ടെന്നായിരുന്നു കഴിഞ്ഞത്. ഞാൻ വിളിച്ച് ചോദിച്ചു ഇങ്ങനെ. അപ്പൊ പറഞ്ഞു ഞാൻ അങ്ങനെയുള്ള ഒരു സുധാ എന്ന് പറഞ്ഞ ഭാര്യനെ അറിയില്ല, കുട്ടീനെ അറിയില്ല, എനിക്ക് അങ്ങനെ കുട്ടിയില്ല, ഭാര്യ இல்ல എന്നാ പറയുന്നത്. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிச்சயம் முடிஞ்ச 1 வாரத்துல கல்யாணம். அண்ட் இவர்கிட்ட கேட்டாங்களாம் இப்படி ஒரு கால் வந்தது என்னன்னா, இல்ல அப்படியெல்லாம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இவங்க கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க, நிறைய கல்யாணம் அப்படி முடக்கி இருக்காங்க சொன்னாங்களா? இல்ல இவங்க சொல்லல. இவங்க இதெல்லாம் நான் சொல்லலைங்க, இதுக்கு முன்னாடி இவங்க சொல்லல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் கேட்டது இந்த மாதிரி கோல் வந்துட்டு இருக்குதுன்னு. அப்பவும் பேசல, எல்லாம் முடிஞ்சு போட்டு இப்பதான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போட்டு தான் தெரியுது. இல்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா 2-3 டைம் வந்து இந்த மாதிரி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன். உனக்கு டவுட்டா இருந்தா நீங்க வந்து இங்க லோக்கல்ல ஸ்டேஷன்லயோ இல்லை எந்த ஸ்டேஷன்ல விசாரிக்கணுமா, இல்லை தோட்டத்துல பக்கத்துல யாருக்கிட்ட விசாரிச்சு எனக்கு கல்யாணம் நடந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்க யாருக்கிட்ட வந்து வேணா கேட்டுக்கலாம். அந்த ரெக்கார்ட்ல எங்கிட்ட நான் வச்சிருக்கேன். ஸ்டேஷன் எல்லாம் கூட கேளுங்க, லோக்கல் ஸ்டேஷன்ல கேளுங்க, தோட்டத்துல பக்கத்துல எல்லாம் கேளுங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு A to Z திருப்தினா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம் தான் சொன்னேன். அவங்க அக்கா கிட்டே அவங்க அண்ணா கிட்டே, அவங்க அண்ணா எல்லாம் சரி விசாரிச்சுட்டு சரி ஆசைப்படுறாங்க. அக்காவும் அண்ணன் வந்தாங்க தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. எல்லாமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போனாங்க.
அக்கா அண்ணா என்ன பண்றாங்க? அக்கா வேலைக்கு போயிட்ட துணிக்கடை இல்ல, அண்ணன் டெய்லர், ஷர்ட் பேண்ட்ல அடிக்கப்பட்ட வேலை. அம்மா அப்பா? அம்மா அப்பா கோவில பூசா பண்ணிட்டு இருக்கோம், அம்மா சும்மா இருக்குது வீட்டுல. இதனால கல்யாணத்துக்கு தலைநாட்டுக்கு டிஸ்டர்பா ரொம்ப தொந்தரவாகி போச்சு. யாரையும் கூப்பிட முடியல, கத்தும் கல்யாணத்துக்கு கத்தெல்லாம் கொடுத்து போட்டு அழுதுட்டே இருந்தேன் நான். தலைநாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் இந்த மாதிரி இவர பேர்ல கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தது. இவரை இந்த ஆளே என்னையும் கூடி பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்குதுன்னு எங்க ஊரு கேரளாவில நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்ல, கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறமேல பாக்கலாம் சொல்லிச்சு கேரளா போலீஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு சிலர் வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த வாய்ஸ் தான், இந்த வாய்ஸ் நீங்க கேட்டிருக்கியா, உங்களுக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ் ஏதாவது கேட்ட மாதிரி. உங்களுக்கு வருமா கால்? எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லைங்க மேடம். இப்போ இந்த கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்தது. என்ன சொன்னாங்க? நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாக்குறேன், எப்படி கல்யாணம் நீ யாரும் கேட்கலையா? நீங்க நான் யாரும் கேட்டேன், நீ லவ் பண்ணிட்டு இருந்து ஏமாத்திட்ட, நான் உன் பொண்டாட்டி, நீ எனக்கு குழந்தை கொடுத்துக்கிறேன், என்னை ஏமாத்திட்டேன். சரி நான் உனக்கு ஏமாத்திட்டேன்ல, நான் தப்பே பண்ணியிருந்துக்கிட்டு, நீ வா நான் கல்யாணம் பண்ணிக்கிறவா. நான் எதுக்கு செலவு பண்ணி பொண்ணு தேடிட்டு போறேன்? எதுக்கு செலவு பண்ணிட்டு போய் எதுக்கு நான் செலவு பண்ற ஏரியா எதுக்கு சுத்துறா? நீ வா, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் வர மாட்டேன். பஞ்சாயத்துனால அரசு நீ 10 நீங்க எதுக்கு வெளியூர்ல போய் பொண்ணு தேடினீங்க? உங்க ஊர்ல பொண்ணு இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் இதே மாதிரிதான் பண்ணி இதே மாதிரி ஏதோ சொல்லிடுறாங்க. இப்பதான் வந்து இந்த மாதிரி முதல்ல பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் பக்கத்துல ஊருக்குள்ளேயே யாராவது போய் சொல்லிடுறாங்க, ஐயா அந்த பையனுக்கு வேணும், அந்த பையன் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், அந்த பையனை எதுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க, லோக்கல்லே சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு வந்தோடனே சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பேசி முடிச்சுக்கலாம்பாங்க. நெக்ஸ்ட் டைம் போய் நம்ம கேட்க போனா இல்லைங்க நமக்கு வேண்டாம் பையன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கு எங்களை பத்தி, வண்டி வச்சு ஓட்டி கம்மி வண்டி ஓட்டுறதுனால எல்லா விஷயமும் அவர்கிட்ட இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வரகம் தரவல் பண்ணி விட்டுறாங்க. எல்லா விஷயமும் இருக்கு டெம்போக்காரர்கிட்ட அப்படின்னு எங்க ஏரியாவில் இருக்கு, எல்லா பழக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்லியே எங்கள் பொண்ணுக்கு போனா இப்படியே இந்த ஏரியாவெல்லாம் சுத்தி சலஞ்சுதான் மைசூர் போனா. அப்புறம் மைசூர் ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது புரோக்கர் ஒருத்தர் வந்து 22 வயசு பொண்ணுன்னு சொல்லி காமிச்சாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கால். அங்கதான் வந்து மைசூர்ல தான் அந்த புரோக்கர் கிட்ட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி ஒரு துவரன் சொல்லிப்பட்ட ஒரு புரோக்கர் இருந்தது. அந்த புரோக்கர் தான் எனக்கு கல்யாண ஆலோசனை கொண்டு வந்தது முதல்ல. அப்ப அந்த புரோக்கர் இப்போ அந்த புரோக்கர் அல்ல வேற புரோக்கராகவும் இந்த ப்ரப்போசல் கொண்டு வந்தது. அந்த புரோக்கர் எனக்கு டவுட் இருக்கு. அந்த புரோக்கர் மேல மொத்தமே பாடி மொத்தமே சிம்மு ஃபுல் சிம்மு இந்த மாதிரி சத்தம் பேசிட்டே மாத்தி எனக்கு டவுட் இருக்குது. துவரன் சொல்லப்பட்ட அந்த ஆளுக்கு எப்படி இவர் எங்க போறாரு எனக்கு தெரியாது. துவரன் சொன்னப்பட்ட ஆளை எனக்கு ப்ரப்போசல் கொண்டு வந்தது முன்னாடி. வச்சு பேசினது நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வேற பொம்பளைய போன் பண்ணி ஏமாத்துது நான் கேட்டேன். പക്ഷെ அது நான் அன்னைக்கு தெரியல, இது ஃப்ராடு பிளாக்மெயில் ஒன்றும் தெரியாது. முதல்ல அந்த ஆள் தான் எனக்கு ப்ரப்போசல் கொண்டு வந்தது. அது ஒன்றும் சரியாவாம இது வேற சாந்தியக்கா சொல்லிப்பிச்ச ஒரு ஆள் இருக்கு, அந்த பொம்பளை தான் இந்த ப்ரப்போசல் கொண்டு வந்தது. இந்த பொண்ணுக்கு வந்து சொந்தக்காரி தான் சாந்தியக்கா சொல்ல ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ காமிப்பாப்லீங்களாமா அந்த ஆளு. இந்த பொண்ணு சொன்னது ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ காமிப்பாப்ல, ஆனா கூட்டிட்டு வர வேற பையனை மாத்தி கூட்டிட்டு வருவாரு. முதல்ல கொண்டு வரும் நான் எனக்கு போட்டோ காமிச்சு தந்த ஆளே இல்ல அந்த புரோக்கர் கொண்டு வருது. எனக்கு வேற இன்னொரு ஆளை காமிச்சு கொண்டு வரும். இது பிடிச்சதா சொல்லிடுது. அப்புறம் கல்யாணம் ஆனவரை இவர் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி கொண்டு வந்து காமிக்கிறதாமா. പിന്നെ மேரேஜ் முடிஞ்ச ஆளையெல்லாம் எனக்கு ப்ரப்போசல் கொண்டு வரப்பட்டது. அப்ப அதெல்லாம் நான் வேண்டாம் சொல்லி அந்த ஆளை நான் ஒഴിവാക്കിட்டேன். நீ அந்த புரோக்கர் ஆயிட்டு ஒரே இடபாடும் இல்லை சொல்லிச்சு. இப்ப வேற புரோக்கராக்கும் எனக்கு இது ப்ரப்போசல் கொண்டு வந்தது. அப்ப அந்த புரோக்கர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த புரோக்கர் இவருக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியாது. அந்த புரோக்கர் இவரு எப்படி தெரியும்? என்ன தெரியும்? என்ன வீட்டுல எல்லாரையும் தெரியும். அவர் தெரியாத நீ சொல்ற புரோக்கர் அவருக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனை நம்பர்ல இருந்து இந்த கால் வருது? அது கிட்டத்தட்ட ஒரு 10 நம்பர் 10-20 நம்பருக்கு மேல இருக்கு மேடம். எல்லா நம்பரும் வேற ஒவ்வொரு டைம் வேற. அப்புறம் எங்களுடைய சொந்தக்காரர் யார் யார் இருக்கிறாங்களோ அதுக்கு எல்லாம் 1 மணிக்கு 2 மணிக்கு கேரளா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சாமா. நீங்க போகலையா? என்ன மேடம் நம்பர் வாங்கினீங்களா அவங்க கிட்ட? அவங்க கிட்ட இல்ல நம்பர். அதான் எந்த நம்பர் இப்போ இன்னைக்கு பேசுறாங்கன்னா இன்னைக்கு பேசுற எல்லா ஆளுகிட்டையும் ஒரே நம்பர் தான். ஒரு நாள் ஒரு 10 பேர்த்திட்ட நான் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா அன்னைக்கு பேசுற எல்லாருக்கும் ஒரே நம்பர். இப்ப நாளைக்கு பேசுனாங்கன்னா வேற நம்பர், புது நம்பர்.
இந்த மாதிரி கல்யாணமாமா நீங்க போகலையா, நீங்க நீங்க சொந்தக்காரர் தானே, உங்களுக்கு எப்படி அப்புறம் தெரியும்? ஒருத்தர்கிட்ட ஏமாத்திட்டா இந்த மாதிரி போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறா. அப்படின்னு என் சொல்லி தங்கச்சி ஆனா கல்யாணம் வாழ்க்கை- பண்ணிட்டு ஏமாத்திட்டா, என் தங்கச்சி லவ் ஏமாத்திட்டா. பண்ணிட்டு இருந்து ஏமாத்திட்டா, குழந்தை கொடுத்துட்டு ஏமாத்திட்டா, இப்ப போய் கல்யாணம் பண்ற கேரளா போய்க்கிறேன், அங்க போய்க்கிறேன், இங்க போய்க்கிறேன்னு சொல்றது. ஆனா இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா இன்ஃபர்மேஷன்லாம் Correct ஆ சொல்றது. கரெக்டா இருக்கு. உங்க தம்பி என்ன பண்றாரு? தம்பி வேலைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. என்ன வேலை பண்றாரு? கான்ட்ராக்ட் அவரு வேலை ஒர்க் ஷாப்ல முதல்ல கம்பெனி போயிட்டு இருந்தாரு. இப்போ அங்க ஒர்க்லோட ஜாஸ்திங்கனால வேற படிச்சிருக்காரா? அவரு அவரு படிப்பு படிப்பு கம்மி. 8வது 8வது தான் படிச்சாப்புல. ம். இவனு 10வது படிச்சாப்புல, அவன் 8வது படிக்கிறீங்க. படிப்பு இல்லை. அப்புறம் இவனுக்கு நான் கூட வந்து- ஓரளவுக்கு இந்த மாதிரி பேசுவேன், அவன் பேசவே அவன் மாட்டான். பேசவே மாட்டானுங்க, வாய் தரல. யாரு கூடயும் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஜாஸ்தி பேச மாட்டான். பேச மாட்டான். தேவையா மட்டும்தான் பேசுவான். யார்கிட்ட பாசமா இருப்பாரு? யாருங்க? பையனா? தம்பி. தம்பி. தம்பி தம்பி நாம அம்மா கிட்டயே ஒரு மாதிரி இருப்பான், நம்ம கிட்ட இருப்பான். அண்ணா ஏதாச்சும் ஃபோன் பண்ண, அண்ணன் ஃபோன் பண்ணுது அப்படின்னு எடுத்து கொடுப்பான். ஹலோ, தனராஜ் இருக்காருங்களா? தனராஜ் வேணும். நான் பாண்டியராஜ் மேடம். தனராஜ் உங்க சொந்தம் தானே? இங்க ரிலேட்டிவ் தான், ஆனா ரொம்ப தூரத்து சொந்தம். ஆள் எப்படி தெரியறதுக்கு தான் கூப்பிட்டோம். தன்ராஜ் எனக்கு இது கிடையாது, ரிலேட்டிவ் கிடையாது. ரிலேட்டிவ் தூரத்து சொந்தம் சொன்னீங்க. தூரத்து சொந்தம் தனபால் எனக்கு தூரத்து சொந்தம். பையன் எப்படி சொன்னா போதுங்க? என்னங்க? பையன் எப்படி? ஏங்க அப்படியே எனக்கு தெரியாது, தனபாலுங்கிறதும் தெரியாது, தனராஜ் எனக்கு தெரியும். யாருங்க அவரு? உங்களுக்கு என்ன சொந்தம்? என்னங்க? உங்களுக்கு என்ன சொந்தம்? எங்களுக்கு ஒரு வகையில டிபார்ட்மெண்ட்ல ஒரு தெரிஞ்சவர். சரிங்க, அந்த பையன் எப்படி? அந்த பையனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க அவரு திருப்பூர் மாவட்டத்துல இருக்காரு. திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு மாதிரி பையனா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவான். என்னங்க? ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவான். அப்படியா? ஆமா. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். நான் யாருன்னு தெரியுதுங்களா? சொல்லுங்க சார். இல்ல நான் யாருன்னு தெரியுதா? வாய்ஸ் யாருன்னு தெரியுதா? வாய்ஸ் தெரியல, அதனாலதான் கேட்கறேன் நாங்க. வாய்ஸே தெரியலையா? அப்புறம் எப்படி அப்புறம் உங்க நம்பர்ல இருந்து கூப்பிட்டு வந்து நம்மளை பத்தி சார், தப்பா? எங்க நம்பர்ல இருந்து யாராவது இருக்காது, யாராவது லாங் கால் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சார்? நாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கோம் சார். கோயம்புத்தூர் மாவட்டத்துல எந்த இடம் சார் உங்களுது? என்னங்க? கோயம்புத்தூர் மாவட்டத்துல எந்த இடம்? கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோவை டிஸ்ட்ரிக்ட்ல சரவணம்பட்டி பக்கம் இருக்கோம். உங்க நம்பர்ல இருந்து தான் கால் போய் இந்த பையனை பிளாக்மெயில் பண்றீங்க. யாருங்க? தனசேகரனா? தன்ராஜ். தன்ராஜ்ங்கிறவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க பேசுனாங்களா டிபார்ட்மெண்ட்ல உங்ககிட்ட? இந்த வாய்ஸ் இருக்கிறவங்க இந்த வாய்ஸ் நம்மளுக்கு பேசுச்சு உங்ககிட்ட போன்ல? இல்ல இந்த வாய்ஸ் அல்ல, வேற வேற வாய்ஸ். அது வேற. இந்த மாதிரி வாய்ஸே இல்லை, இது மட்டும் இல்லை. ഒരു വാരാച്ചു ഇപ്പളേ ഇതേ ഇത് വല്ല ഒരു ഡിസ്റ്റർബാ இருக்குது வாழ்க்கை எல்லாம். ஒரு வாரம் முடிஞ்சு கல்யாணம் ஆயிட்டு, ஒரு வாரம் ஆயிட்டு இதுதான் பிரச்சனை. கல்யாணம் பண்ணி எல்லா பொண்ணும் சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு வாரம் சுச்சுவேஷன்ல எனக்கு ஆயிட்டும் கல்யாணத்துக்கு இப்படி தலைநாள் அழுதுட்டு இருந்து கல்யாணம் முடிஞ்சிட்டும் அழுதுட்டே இருக்குது. பின்ன என்ன வாழ்க்கை? அவங்க சொல்றாங்க உண்மையில எனக்கு டவுட் இல்ல அப்படின்னு. எனக்கு இந்த கால் இப்படியே யாரும் வந்துட்டு இருந்தா நாங்க கண்டுபிடிக்க எப்படி என்ன பண்றது? மேடம் அவன் போய் வண்டி ஓட்டணும், வண்டி ஓட்டும் போது இப்படியே டார்ச்சல் கொடுத்துட்டு இருந்தா வண்டியும் ஓட்ட முடியாது. டார்ச்சல் அவங்க 2 வண்டி இருக்கு, 2 வண்டி எல்லாம் கம்பெனிக்கு அக்கௌண்ட்ல ஓடிட்டு இருக்கு. எல்லாமே டெய்லி அன்னைக்கு எழுதி இவங்க வச்சாங்க. biodata நான் இப்படி சொல்றாங்கன்னா biodata யாருன்னு மொத்தமா கண்டுபிடிக்கணும்னு இப்ப சொல்லுது. நாங்க வந்தோம். இவங்க பயோடேட், இவங்க பசு இருக்கு, தோட்டம் இருக்கு, 2 டாக்ஸி இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் என்னெல்லாம் இருக்கு உங்க வீட்டுல அதெல்லாம் அந்த சொல்றேன். பொண்ணு ஒரு சொல்லுது. அதுக்கு கூட பின்ன ஒரு பொம்பளை சொல்லுது, என்னோட குழந்தை இருக்கு, 5 பொண்டாட்டி இருக்கு, அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு முன்னாடி வேற ஆளும் பேசிட்டு இருக்கு. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையும் கூட பேசுனது. சொந்தத்துல யாரோ வேண்டாதவங்க பண்றாங்க போல இருக்கு. இல்லன்னா இவ்வளவு டீடைல்ஸ் தெரியாதுல்ல. அது கண்டுபிடிக்க 10 முடிய நிமிஷம் கொண்டு வாய்ஸ் மாத்திட்டே இருக்கு. உங்க பெரியப்பா வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க குடும்பத்தோட 2 பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு பையன் தனியா இருக்கிறாப்ல. அக்கா ஹஸ்பண்டோட இல்ல, தோட்டத்துல இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சித்தப்பா, Family 2 பசங்க படிக்கிறாங்க. அவங்க தோட்டத்துல தான் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் நம்பரை பிடிச்சி எல்லாமே பார்த்துச்சுங்க. அப்படி ஒன்றும் நம்மளுக்கு ஆனா தெரியல. இது அவங்க மட்டும் நம்பர் எல்லாம் நாங்க
அங்கேயே செக் பண்ணேன். ஆனா இந்த நம்பர் அது வேற. எல்லாமே இது மாதிரி வேற சந்தேகப்பட்டா அந்த வர்ற நம்பர் நம்பரு செக் பண்ணோம். போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் நம்பர் அதோட கொடுத்துட்டான். இந்த நம்பர்ல தான் தன்ராஜ் இருக்காரு, கூப்பிட்டு கேளுங்க. கேளுங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட கூப்பிட்டு அவர்கிட்ட கண்டபடியே பேசிக்கிறாங்க. அவர் கேட்கற அவரே கேட்டு போட்டு ஒரு நிமிஷம் ஆஃப் ஆயிடுச்சு. போலீஸ்காரர் கேட்கற மட்டும் கேட்டு போட்டு கொஞ்சம் பொறுமையாரு, எனக்கு கொஞ்சம் ஒரு 10 நாள்ல வருவான் தூக்கிட்டு வர்றதுக்கு, பொறுமையாரு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா மாதிரி பெண்ணாயம்பளை எஸ்ஐ கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் காலே போகிறேன். என்ன சப்போஸ் நாளைக்கு உங்ககிட்டயே கூப்பிட்டோம்னா தன்ராஜ் தெரியுங்க தெரியும் சொன்னீங்கன்னா A to Z என்னை பற்றி என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே தெரியாது அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, கூப்பிடவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஃபோன் பண்ணி முதல்ல தன்ராஜ் தெரியுங்களா, தன்ராஜ் இருக்காரா அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் தெரியாதுங்களா, அவர் இங்கே இல்லைங்களா அப்படின்னா A to Z வந்து என்னென்ன பேசணுமோ எப்படி எல்லாம் என்னென்னு சொல்லணுமோ எல்லாம் சொல்லுவாங்க. எடுக்கும்போது இல்லைங்க தன்ராஜ் அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு கால் போகாது. இப்படிதான் நடக்குது. அப்படியே அவங்க திருப்பி கேக்குறாங்க, ஏன் தெரியாது, உங்க ஃப்ரெண்டு தானே, ஏன் உங்களுக்கு தெரியாது, கல்யாணத்துக்கு போகலையா? எங்க பழங்கலங்க அந்த பூரா அவங்களுக்கு எல்லாமே போகுது. ஒர்க்ஷாப்பில் லோடு ஓட்டுற கம்பெனி ஓனருக்கு ஒரு தடவை லாஸ்ட் டைம் நைட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி 11:30 அவங்க வீட்டுல சண்டை. ரெகுலரா வந்து அவர் கம்பெனிக்கு தான் வாடகை ஓட்டுவேன். அன்டைம் ஆயிடுச்சுன்னா அவர் கம்பெனியில் வந்து ஸ்டே பண்ணிக்குவேன். நான் வந்து லாங்கு போயிட்டு வரனால லோடு இறக்கிறதுக்கு ஆள் இருக்காது அந்த நேரத்துக்கு. சரி அதனால் நைட் அங்கேயே ஒரு நாளைக்கு தங்கிக்குவேன். கடைசியாக அவருக்கு செல்லு கூப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து தன்ராஜ் வந்தாருங்களா அப்படின்னு ஒரு லேடிஸ் கேட்டிருக்கு. இல்லை அவர் வரலையா, இல்லை உங்கள் கம்பெனிக்கு தான் வாடகை ஓட்டுறாரு, இல்லை எங்கள் கம்பெனிக்கு வாடகை ஓட்டுறாரு ஆனால் இன்னைக்கு வந்து வாடகை இல்லை ஆனால் வரல. நீங்கள் யார் பேசுறதுன்னு கேட்டிருக்காரு அவர். நாங்கள் மிஸ்ஸஸ்ஸு. அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலையான்னு. அவர் ஊர் பூரா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணி எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் மிஸ்ஸஸ்ஸு. சரி எதாக இருந்தாலும் அவங்க வீட்டில் போய் பேசிக்காமல் இனிமேல் எனக்கு இந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிறதா வேற இல்லை திட்டி வச்சு. மறுநாள் காலையிலே எனக்கு கூப்பிட்டாரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு. இதான் ஃபோன் பிரச்சனை தான், என்னன்னே தெரியல. ஆனால் அவருக்கு தெரியும், என்னை பற்றி எல்லாமே தெரியும், கல்யாணம் நடக்கலைங்கிறது தெரியும். என்ன அவங்க தெரிஞ்சவங்க தாங்க யாரோ பண்றாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே யாரோ பண்றாங்க, உங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ செய்யறாங்க. அப்புறம் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி பண்றீங்க இப்படி கெடுக்குறாங்க, உனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? கல்யாண பேச்சு எடுத்து பொண்ணுக்குன்னு போகும்போது உங்களுக்கு இந்த எப்பயிட்ட வரும்போது என்ன காரணம், என்ன பிரச்சனை? அப்ப நிஜமா தப்பா நினைக்கிறாங்க. தப்பா இவனையும் சந்தேகப்பட்டு நாங்க எல்லாருமே மாத்தி தப்பா கேட்டேன். இவனை தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க போன் கேட்கும் போது நாங்க அப்படித்தான் சொன்னோம், வேண்டாம்னு சொல்லல, நீ எடுத்துட்டு வா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு நாங்களும் கூப்பிட்டு பார்த்தாச்சு. எங்களுக்கு சேர்ந்த தலைவர்கள் பையன் செத்து போகன்னு சொல்றா, சின்ன காமெடி மேடம். ஒரு நாள் வேலையை முடிச்சுன்னா 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு, 10-9 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு மறுநாள் என்னமோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எங்க கூட தான் இருந்தாப்புல அப்படின்னு சொல்றாப்புல. வீட்டுக்கு வந்தாச்சு 9 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு 9-10 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு மறுநாள் பையன் பூரா நேற்று நைட் பூரா எங்க கூட தான் இருந்தா இன்னைக்கு காலையில தான் போனாப்புல அப்படின்னு எனக்கு அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தாப்புல அப்படின்னு டார்ச்சர் பண்றாப்புல. ஆனா அன்னைக்கு நான் வீட்டுல தான் இருந்தா அப்படி அந்த கால் வரும்போது இவன் இல்லாம இருந்தா நாங்க அப்படிதான் நினைப்போம். ஆனா அன்னைக்கு அவன் ஃபுல்லா வீட்டுல இருந்துக்கிறான். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிறா, அவங்க அப்பா உட்காந்துருக்கிறாப்புல. இதெல்லாம் சொல்றாங்க, இதை யார் சொல்றாங்க? நாங்க போன் நம்பர் இவனு கேட்டா யாருக்கு கொடுக்கல. நானே என் வாழ்க்கையில எப்படி மேடம் தலையில் மண்ண மாதிரி போட்டு போனேன். இடத்துக்கு போய் பொண்ணை பார்க்க போறா, எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த கண்டிஷனுக்கு போது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் வச்சுட்டு செலவு பண்ணியாச்சு. கல்யாணமே நம்ம நாள் ஒன்றும் நடக்க முடியல இந்த 7-8 வருஷமா. இந்த ஒரு பொண்ணு இப்ப ஊச்சத்தை கொடுத்து முடியுதா போய் கட்டிட்டு தைரியமா பேசணுமே. சரி நீங்க போய் பண்ணிட்டு வாங்க, இது யாரும் இப்படி என்ன வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், நீங்க போய் தைரியமா வச்சுட்டு வாங்க. அதுவுமே இங்க தோட்டம் பிடிக்கல, தனியா போகணும். இப்ப இந்த பிரச்சனை தனியா போய் என்ன பண்றது? நான் கொஞ்ச நாள் பழக்கப்பட்டாங்க, அதனால வந்து தோட்டம் அக்ரி ஏரியா வந்து அவங்களுக்கு பிடிக்கல. என்ன இது தோட்டம் பிடிக்கலையா? நல்ல வாயு நல்ல தண்ணி பிடிக்கலையா உங்களுக்கு? தண்ணி ஆகப்பட்ட தண்ணி இருக்குது. ஏன் தோட்டம் பிடிக்கல?
எனக்கு என்ன இந்த இங்க எடுத்துட்டு இங்க இருந்துட்டு என்னோட டென்ஷன் மாதிரி இங்க அங்கேயாம நிறைய ஆளுவ எல்லாரும் ரோடு சைடு இது ஒரு காடு மாதிரி யாருமே இல்லை தனியே இப்படியே உட்காரணும். லெட்டின் இல்ல பாத்ரூம் இருக்குங்க அப்படிங்கிற பாத்ரூமுக்கு நான் லெட்டின் கட்டி கொடுக்குறேன், ஒரு மாசம் இங்க இருங்க. ஒரு 6 மாசம் ஆயிட்டு இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது இல்ல, தனியா கொண்டு போய் toilet வச்சு இல்ல, என்ன bathroom பண்றது? இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதான் நான் சொல்றேன் இவங்கள்ட்ட, எனக்கு முடியாது. அங்க எல்லாம் நல்ல சிட்டி பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லை எங்க ஊர்ல. அப்ப குளிக்கிறதெல்லாம் எப்படி? பாத்ரூம் இருக்குதுங்க, லெட்டின் மட்டும் இல்ல. நாங்க வெளியே காட்டுக்கு போய்க்குவோம், அவுட் சைடா போய் அது வேணா கட்டிக்கலாம். அப்படி என்ன ஒத்துக்க மாட்டாங்க, தனியா தான் போகணும். வீடும் கட்டிக்கலாம். என்னங்க இது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? வெளியே போய் அவங்க சொல்லுது வெளியே போகணும்னா வெளியே நான் சிட்டிக்குள்ள பண்ணிருப்பேங்க. எவ்வளவு செலவு பண்ணிருப்பேங்க கல்யாணத்துக்கு? இப்ப செலவு அதிகமா பண்ணலீங்க, 70,000 கட்ட கூடாதா? கட்டுறன்னு சொன்ன வேண்டாம் வேண்டாங்குதுங்க. நான் வெளியதான் போவேன், கட்டி நான் வெளியே கூட்டிட்டு போய் வைங்க சிட்டில. சிட்டியில் வைங்க. நல்லா 4 பேர் சொந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பழகிற மாதிரி அப்படி சிச்சுவேஷன்ல இருந்து பழகிட்டாங்க. பேசிக் திங் அது. ஒரு ஒரே 4 நாள் கட்டிடலாங்க. லெட்டர் இல்லைன்னா என்னங்க பண்ணுவாங்க? ஊருக்கு போயிட்டு மறுக்க வரும்போது நாங்க சாமி கும்பிடுறோம், கோவிலுக்கு போறோம், எல்லாம் சேரும். ஆனா சுத்தமா இருக்கணும்ங்கறது நமக்கு தோணுறதே இல்லையா? அது ஊருக்கு போயிட்டு சனிக்கு வரும்போது நீ கட்டிடலாம்னு சொல்றோம். கல்யாணத்துக்கு தலைநாளைக்கு தான் தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் அடிச்சு போச்சு, கல்யாணம் ரெடி பண்ணி வச்சு. இனி வேண்டாம் சொன்னா ஆளுக என்ன பத்தி என்ன தப்பா நினைக்கும். நான் இது ஓகே சொல்லிச்சு. இது டாய்லெட்டோடையும் பாத்ரூமோட காரியம்னு எனக்கு தெரியாது, வந்து பார்த்தப்ப தெரியுது இது ஒரு ரொம்ப வீடு தனியா பார்த்து நான் தனியா பிடிக்காத இடம். அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. இது பிரச்சனையே மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. புடிச்ச மாதிரி வந்து எந்த வீடு இருக்கணுமோ அந்த வீடு வந்து தனியாவே இருந்துக்கலாம். கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆச்சு உனக்கு, மண்டே போட்டு குழப்பிக்காதே. இந்த பிரச்சனைய சரி பண்ணலாம், அது தனியா. பாத்ரூம் பிரச்சனை வந்து உடனடியா கட்டிடலாங்க. நேத்தே தப்பான விஷயம் இது, ரொம்ப தப்பான விஷயம். ஆனா தோட்டத்துலயே அந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், அப்படி எடை போட்டுடாதேம்மா. இல்ல நான் இதுப்பா எனக்கு தப்பா தோணுது. இருமா ஒரு விஷயம் கேளு, நான் சொல்றது கேளு. இது சின்ன மேட்டர். நல்ல மனுஷங்க அவங்க. ஒரு லெட்ரின் இல்ல பாத்ரூம் இல்லைங்கிறதுக்காக ஒருத்தர் தூக்கி போட்டுட்டு எல்லாம் போக முடியாது, வெளியெல்லாம் போக முடியாது. இது பாரு, சுத்தமான வாயு சுத்தமான தண்ணி எல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த எங்க ஊர்ல சுத்தமான வாயு தண்ணி எல்லாம் இருக்கு. அங்கிருந்து வந்தப்ப இங்க ஒரு சுவாசம் முட்டுத மாதிரி தோணுது. இந்த ஊர்ல ரொம்ப சுத்தமா இருக்கும். இந்த ஊர்ல வந்தப்ப எனக்கு என்னோட மொத்தமே என்னோட ரூபமே மாறி போச்சு. இதெல்லாம் சும்மா ரூபத்துல என்னமா இருக்கு இருக்கும்போது இப்ப ரொம்ப சந்தோஷம். மனச பாக்க பாரு முதல்ல, அப்படி எடை போட்டுடாதே, தப்பது. என்னமோ இப்படியே இன்னைக்கு தள்ளி நாளைக்கு தள்ளி அப்படியே தள்ளிட்டே இருக்கு. என்னமா பேசுற அமிர்தானி? தெரியாது, எனக்கு தெரியல மேடம், எப்படி பொழைக்கும்னு எனக்கு தெரியல. என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு இவங்க வீட்டுல பொழைக்க முடியாது. ஏன் பாத்ரூம் இல்ல? எனக்கு தனியா வீட்டுல போகணும். ஏன் இப்படி பேசுற நீ? வந்த உடனே அவங்க பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவியா நீ? அது மட்டும் இல்ல, அது வேற பிரச்சனை. அது வேற பிரச்சனை இல்ல, இது இவங்களோட பிரச்சனை. இந்த பிளாக்மெயில் இது சின்ன விஷயம். அதான் நீங்க கட்டி கொடுத்தா பத்தாதா உனக்கு? அந்த ஊர்ல எனக்கு பழைக்க முடியாது. என்ன பெரிய பறையா வீடு தனியா வந்து பாரு என்ன உனக்கு பிரச்சனை? நீயே முடிவு பண்ணிக்கிற அந்த ஊர்ல பழைக்க முடியாதுன்னு. உனக்கு லெட்டின் வேணுமா? வீடு கட்டுற சைத்துல வீடு கட்டலாம், அப்பா அம்மா மாமியார் மாமனாரு குழந்தனாரு நாத்தனார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. அது இல்லாத போதுதான் அது தெரியும், அதோட வேல்யூ தெரியும். இங்க பாரு, என்ன பாரு நீ, அது இல்லாத போதுதான் அதோட கஷ்டம் தெரியும். இந்த மெக்கானிக்கலான விஷயங்கள் இந்த சிட்டில இருக்கிறது ஆர்ப்பாடம் தான் லைஃப்னு நினைச்சுக்காது. எங்க இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு இங்க வந்தப்போ டயர்டு, நானு அங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஊர்ல வந்தப்ப எனக்கு நான் இப்ப யோகி ஆனு எனக்கு தோணுது, நான் ஒரு யோகி ஆச்சோன்னு தோணுது. இப்போ இங்க வந்துட்டு இந்த ஊர்ல வந்தப்போ மொத்தத்துல நான் இப்போ டயர்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் என்னைக்கு அட்மிட் ஆகும். எதுக்கு டயர்ட் ஆகணும் நீ சொல்லு?
இன்னைக்கு போனா இப்ப இன்னைக்கு அட்மிட் ஆகும் அந்த மாதிரி ஆயிடும் நிலை. ப்ராப்ளம் உனக்கு சொல்லு. லட்ரன் மட்டும்தான் உனக்கு ப்ராப்ளமா? அது மட்டும் இல்ல, எல்லா ப்ராப்ளமே இருக்கு ஒருபாடு. என்ன ப்ராப்ளம் சொல்லு. இது வந்து தெரியாத இருந்திருக்கு. நான் எல்லாம் கல்யாணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாக்கும் இதெல்லாம் ஓகே. என்ன லட்ரன் மட்டும் தானே உனக்கு ப்ராப்ளம்? வேற என்ன ப்ராப்ளம் சொல்லு. இங்க பாரு, வேற என்ன? அந்த ப்ராப்ளம் எனக்கு இவரோட அது ஓகே, அது தனியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீ தானே தைரியமா முடிவு எடுத்த. தைரியமா நீ தானே முடிவு எடுத்த. சரி, வேற என்ன ப்ராப்ளம் சொல்லு. வேற என்ன ப்ராப்ளம் சொல்லு. நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கல்யாணத்துக்கு வந்தா வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் இது ரெண்டும் தானே, இது ரெண்டும் சால்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாரத்துல ரொட்டீன் கட்டி ஒரு வாட்டி உனக்கு தமிழ்நாடு பிடிச்சது வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியே போக மாட்டேன், உங்க ஊருக்கு போகவே மாட்டேன். நீ இந்த ஒரு மக்களை பிடிச்சிடுச்சுன்னா அப்புறம் வெளியே போக பிடிக்காது. சுத்தம் ஓகே, அதை ஒத்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் அதெல்லாம் நம்ம மனசுலதாம்மா இருக்கு. நம்ம எப்படி பாக்குறோம் அதை பொறுத்து இருக்கு. எனக்கு இந்த பசு மாடு அதுக்கும் இடையில ஜீவிக்க பாவி, பசு மாடுக்கு கூட அது நல்ல பாக்குறேன். பசு பால் குடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி இடம் வேண்டாம். என்ன நீ பசு பால் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரான விஷயம் அது. நம்ம எல்லாம் அப்பவே கறந்து அப்பவே குடிக்கலாம். டீ போட்டோம்னா போட்டுக்கலாம். நம்ம வீட்டு செலவு மிச்சமானது பால் கறந்துக்கு பாலே டீயே வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சௌகரியம். தப்பான ஒரு ஐடியால இருக்க. பொதுவாவே இந்த காலத்து பசங்களோட அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. இது ஒரு இந்த இதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு மாசம் இரு அப்படின்னாலும் சொல்ல கேட்கவே மாட்டேங்குதுங்க. ஷாப்பிங் மால்ஸ் இதுதான் லைஃபா? எங்களுக்கு போன் மேட்டர் ஒண்ணு, இது சொன்னாவும் கேட்க மாட்டாங்கதான். ஒரே டென்ஷன் காலையில இருந்து. எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே டென்ஷன். நீ அந்த லைஃப் அனுபவிக்கணும்னு நினைச்சியானா நல்ல லைஃப் அனுபவிச்சதே போதும். ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரம் இப்படி எத்தனை நாள் அனுபவிச்சிருக்கிறோம். வருஷ கணக்கில் சலிச்சு வந்திருக்கிறோம். அது ஒன்று தைரியத்துல நான் கேரளாவே வந்தேன். இல்லைன்னா நான் கேரளாவே வந்திருக்க மாட்டேன். நாங்க இப்போ இவங்க லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு இந்த ஃபோன் கால். நீங்களே பாத்தீங்க, நம்ம அந்த நம்பர் கூப்பிட்டோன்னா அவர் என்ன சொன்னார், முதல் வார்த்தை என்ன சொன்னார்னா, தன்ராஜா அவர் சரியான ஆள் கிடையாது, அவருக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. யாரும் என்ன விசாரிக்காம சும்மா ஒருத்தரை பத்தி இப்படி சொல்லுவாங்களா? யாரோ ஒருத்தர் இவங்க சொந்தத்திலேயோ நெருங்கின சொந்தத்திலேயோ நெருங்கின நண்பர்கள்லயோ யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு வேண்டாதவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. காவல்துறை தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை எடுத்துக்கணும். இந்த பையனுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. மென்டலி அந்த பையன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு இவங்களுக்கு ஒரு விடுவு காலம் வரணும். நீங்க இந்த கேஸ் எடுத்து இது யாரு செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இது எங்களோட தாழ்மையான கோரிக்கை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த பொண்ணு சிட்டி லைஃப்ல இருந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கா, தோட்டத்து வாழ்க்கைக்கு. அவள்கிட்ட நம்ம ஒண்ணுதான் சொல்ல முடியும், இதுல இருக்கிறத நல்ல விஷயங்களை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணு. ஏன்னா ரெண்டுக்குமே பிளஸஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்கிறத நல்ல விஷயங்களை நீ ஃபோக்கஸ் பண்ணியானா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு அட்வைஸ் பண்ணதான் முடியும். அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கிறது எடுத்துக்காம இருக்கிறது உன்னோட இஷ்டம். இது காலம் பூரா ஒன்னா இருக்க வேண்டியவங்க நீங்க. ஒரு குடும்பத்தை நீ தன்னோட குடும்பமா ஏத்துண்டு உள்ள வந்திருக்க, அதை கரெக்டா பண்ணு. உள்ள வந்திருக்க, இன்னும் பொறுமையா அவங்க என்ன செய்யணுமோ, உனக்கு என்ன வசதி பண்ணி கொடுமோ பண்ணி கொடுப்பாங்க. தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடாதே, தப்பான வார்த்தைகளை விட்டுடாதே. அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிறது பெரியவங்க, அந்த பொண்ணுக்கு ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணுங்க. நாங்களும் சொல்லி அனுப்புறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி மேடம். நாங்க எங்கனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சைட்டு சொல்லிச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு, நமக்கு தனியா வீடு எடுத்துட்டு போனா மட்டும் கல்யாணம் நடக்கும். அதனால நானும் நினைச்சேன் இந்த கல்யாணம் ஓகே. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிச்சு தனியா வீடு எடுத்து தரேன், அக்ரி ஏரியாக்கு வர்றேன், உனக்கு இவருதான் சொல்லிச்சு தனியா வீடு எடுத்து தரேன், இவர்தான் சொல்லிச்சு. அதனால நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிச்சு. சொல்லாம என்ன பண்றது? அப்புறம் நீ ஒரே ஒரு வாரத்தில் போகணும்னா இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு வெளியே போய் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இல்ல இப்ப கால் வருது இல்ல எனக்கு. நீ வீட்டுல இருக்கிறப்பா பொறுமையா வெளியே வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற. கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டு இந்த முடிவுக்கும் வந்துடாது. காவல்துறை தயவு செஞ்சு இந்த கேஸை எடுக்கணும். நாங்க தாழ்மையா கேட்டுக்கிறோம் உங்கள்கிட்ட. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.